ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளைச்சோள பணியாரம் பண்ணுவோம். அதுக்கு நான் 3 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வெந்தயம், முக்கால் டம்ளர் உளுந்து, முக்கால் டம்ளர் நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். நான் 1க்கு 1/4 விதத்தில் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இது ஒரு 2:30க்கெலாம் நான் அரைச்சிட்டேன். இப்போ நைட்டு தான் சுட போகிறேன். பாருங்கள், இப்போ ஒரு 7:30 இருக்கும். நான் இந்த டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தேன். ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம மாவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை மட்டும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கினதும் நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் மாவில் கலக்கணும். இது ஆற வச்சு நம்ம மாவில் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதும் மாவும் பாருங்களேன் நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கு. இந்த டைம் நம்ம மாவில் சேர்த்துட்டு நம்ம பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பணியாரத்தை சுட்டு எடுக்கலாம். பணியாரம் இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி சோளம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இது மாதிரி பணியாரம்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பணியாரம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாகவும், இது பணியாரம் சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு கார சட்னி செஞ்சுருக்கேன். இந்த பணியாரத்தோட கார சட்னி வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.